ஆயிங்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஓன் வாய்ஸில் இது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ரொமான்டிக் ரவுடி. ரொமான்டிக் ரவுடியோட வீடியோ சரிங்களா. அதை கட் பண்ணிலாம் எனக்கு போட தெரியாது. இதில் மிஸ்டேக் இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு எப்படி பேசலாம் தெரியாது. ஒரே வீடியோவில் கட் பண்ணாமல் நான் பேசிடுறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். கொடைக்கானலில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே உச்சியில் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு வியூவு? இது ஃபுல்லாக கொடைக்கானலோட மலை. தெரியுது பார், அந்த மலையை நீ ரெண்டாக உடச்சி 2 பாதியாக என் கையில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது பார், அதான் மலை. தெரியுது பார், இதான் மேகம். ஸோ மேகம் வந்து தலையில் தட்டுற அளவுக்கு இருக்கும் கொடைக்கானலில். அதே மாதிரி இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ரொம்ப நல்லா சூப்பராக கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் இங்கே. அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய இது வந்து டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க போட்டிருக்க ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸில் உள்ள ரூம்ன்றனால இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஊஞ்சலில் ஒரு 2 நிமிஷம் ஆடி பழக்கலாம். நல்லா இருந்தால் ஆடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்படி நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஆடிருப்போம். பட் நான் இப்போ தான் ஆடுறேன். சின்ன வயசுல ஆடி இருக்கேன், பட் நான் இப்போ ஆடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா, சூப்பராக இருக்குது, நைஸ். அடுத்து எங்கே போகிறோன்னா ரூம் காட்டிட்டேன் உங்களுக்கு. ரூம் இதுதான் ரூம். இந்த இருக்குல்ல, இதுதான் ரூம்ஸு. இங்கெல்லாம் நிறைய ரூம்ஸ் இருக்குது. இதுதான் ரூம்ஸு. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு வியூ இருக்குது. எங்கிட்ட ஒரு வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நைஸ். எல்லா சைடும் ரூம் சைட்லேருந்து பார்த்தா வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. தரமான பிளேஸ் தான் கொடைக்கானல். பட் நான் இது வந்து ஆல்ரெடி நான் 4 தடவை வந்திருக்கேன். பட்டு ரொம்ப மேலே வந்ததில்லை, கீழே கொடைக்கானல் காமிச்சிட்டு போயிடுவோம். இந்த தடவை தான் இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டெட் எண்ட்லலாம் இருக்குது. மலை உச்சியிலலாம் வந்து ரூம்ஸ் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும், கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லோரும் கொடைக்கானலுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நீங்கள் விசிட் பண்ண போகிறப்போ ஒரு விளம்பரத்தோடு பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் விசிட் பண்ண போகிறப்ப தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரொமான்டிக் ரவுடி, ஓகேவா. ராஜாவோட முகவரி, என்னோட முகவரி நீங்கள் தொடர்பு கொள்ளணும். யாருக்காவது தமிழ்நாட்டில் வந்து சுற்றி பார்க்கணும், நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது போகணும், வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, உங்களோட சொந்த ஊருக்கு போகணும், குலதெய்வ கோயிலுக்கு போகணும், எங்கே போகிறதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா பெர்மிட்டில் இருக்குங்க நம்ம வண்டி. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். கண்டிப்பாக நான் வந்து லொக்கேஷன் பார்த்து உங்களை அந்த ஏரியாவில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவேங்க. அட்ரஸ்லாம் யார்ட்டையும் போய் கேட்டுட்டுலாம் போக மாட்டேன். லொக்கேஷனே போட்டு நான் கரெக்டாக இறக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குறைந்த விலையில் தரமான சேவை உங்களுக்கு அளிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ நான் என்னென்னமோ சொல்லணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன், மறந்து போச்சு. இதை கட் பண்ணவும் முடியாதுங்க. வீடியோவை எனக்கு கட் பண்ணவும் தெரியாது. கட் பண்ணால் திருப்பி இருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணலாம் முடியாது. இப்போ நாம் இருக்கிறது கொடைக்கானல். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், வியூஸ் செம்மையாக இருக்கும். கொடைக்கானல் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு தடவையும் காட்டு, நீங்களா பார்த்துக்கோங்க, ஓகே. பார்த்துக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. கொடைக்கானல் தரமாக இருக்குல்ல. எனக்கு இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஏரியாவில் நான் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மாதிரி இந்த ஹோட்டலும் ஓகே. இந்த ஹோட்டலோட ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோட்டலுக்கு வெளியே ஒரு நாய்க்குட்டியை வேறு வச்சுருக்காப்புல. அதை பார்த்து தான் பயந்து உள்ளே வந்து வீடியோ போடுற நிலைமை ஆகிப்போச்சு. இல்லைன்னா நான் என்ட்ரன்ஸ்லாம் அந்த போர்டு கிட்ட தான் போடலான்னு பார்த்தேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு அப்படியே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். போர்டெலாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் விளம்பரத்தை மறந்துட்டேன். ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, மலேசியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், குவைத்தீஸ், சவுதி அரேபியாவிலேருந்து வர்றவங்க, அதாவது சொந்த ஊருக்கு ஜாமான் தூக்கிட்டு வரவங்க, வர்றவங்கலாம் வந்து நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா குறைந்த விலையில் ஒரு தரமான சேவை வந்து உங்களுக்கு அளிக்கப்படும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணாமல் நான் போடுறேன். யாருக்காவது போர் அடிச்சிச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. எனக்கு பேசலாம் தெரியாது, எனக்கு இவ்வளோ தான் பேச தெரியும். என்ன பேச வருமோ அது மட்டும்தான் பேசுவேன், மற்றபடி எனக்கு புதுசாலாம் பேச வராதுப்பா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கொடைக்கானலில் வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன், இருங்க யோசிச்சுக்கிறேன். இதில் வீடியோவில் யோசிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, பாருங்கள், ஓகேவா. நான் யோசிச்சுக்கிறேன் கொஞ்சம். இங்கே என்னென்ன இருக்குன்னு, இங்கே அருவி இருக்குங்க. சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். பம்பர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் கல்யாணத்துக்கு தான் நேரங்காலம் பார்ப்பாங்க, சாவுறதுக்கே நேரங்காலம் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு சூசைட் பாயிண்ட்னு ஒரு ஏரியாவே இருக்குது.
நீ எதுக்குடா போய் தனியாக சாவுற, இங்கே குதிரை நிறைய பேர் ஏற்கனவே குச்சி செத்துருக்காங்கன்ற மாதிரி இங்கே ஒரு சூசைட் பண்ணிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க நிறையா பேர் வருவாங்க. அது ஏன் வர்றாங்கன்னா ஏன் வந்தாங்க, இந்த இப்போ மஞ்சுமில் பாய்ஸ் படம் வந்துச்சுல, அதில் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான இதுன்னு அப்படி தூக்குவார்ல, அந்த தூக்குற இடத்த பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க எல்லாரும். நிறையா பேர் பார்த்துட்டேன் வர வழியில், நிறைய கேரளாக்காரங்க தான், நிறையா பேர் கேரளா பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் கேரளாவுக்கு போகிறோமே, அந்த மாதிரி அவங்களும் இங்கே வந்து பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் இப்போ இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கேங்க. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மதுரைக்கோ இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே சுற்றணுன்னாலும், நீங்கள் எங்கே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் உங்களை நாங்கள் வந்து டைரெக்டாக அந்த இடத்துக்கே வந்து பிக்கப் பண்ணி நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் நாங்கள் ட்ராப் பண்ணுவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சொல்லிட்டேன், என் ஐடி தான். யாருக்காவது என்னோட கான்டாக்ட் இது பண்ணணும், உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்பாக்ஸில் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணி என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு ஆஃபீஸ் ஃபோன் நம்பரு தொலைபேசி என்னன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன நான் சொல்கிறது, இப்போ 10 நிமிஷம் வரைக்கும் போடலாமா, ஆனால் இப்போதைக்கு 6 நிமிஷம் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வேறு என்ன, ஓகே அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயாச்சும் நான் கொடைக்கானல் நல்ல பிளேஸ் பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதில் ஒரு பாட்டாக போட்டு மென்ஷன் பண்ணி அதில் நான் போட்டுறேன். இப்போ நான் இந்த ஒரு ஓன்வேஸ் வீடியோ வந்து உங்களுக்காக, சரி நான் நம்ம கொடைக்கானலில் இருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் காட்டுறதுக்காக வந்தேன். பார்த்துக்கோங்க, இதான் கொடைக்கானல். சாரி, நான் பார்க்குறேனோ, இதான் கொடைக்கானல், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அங்கிட்டு போனால் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, என்னோடய ஐடியும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, புக் பண்ணணுன்னா என்னையை புக் பண்ணிக்கோங்க, என்னோடய வண்டியை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா, அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எங்கேயாவது வெளியில் போகணும், கார் தேவைப்பட்டால், ரெண்ட்டுக்கு கார் தேவைப்பட்டால் நீங்கள் தயவு செஞ்சு என்னையை கூப்பிடலாம். என்னையை கூப்பிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நானும் வருவேன். நான் வர முடியலனாலும் கண்டிப்பாக வண்டி உங்களை தேடி வரும். ஆனால் எப்படினாலும் நான் தான் வந்து உங்கள்கிட்ட பேமெண்ட் பேசுகிறது, கான்டாக்ட் பண்ணுறது, டேரெக்டாக வந்து உங்களுக்கு இதுன்னு காட்டுறது நான் தான் வருவேன். ஓகேவா? நான் ஒரு கைடு மாதிரியே வரேன். ஓகேவா? உனக்கே ஒரு கைடு வேணும், நீ கைடா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, நல்லா கைடு பண்ணுவேங்க நான். ஓகேங்களா? ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேவா? டாட்டா, பாய், சி யூ, டேக் கேரு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா? டாட்டாங்க.